ஆனந்தி வாண்டதையே கேக்கே என்னதுப்பா கையில? ஏம்மா அது இந்த பையன் எதுக்கு இப்படி திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கான்? பைக்குள்ள அப்படி என்ன பொருள் இருக்கு? ஒருவேளை வீட்டுக்கு தெரியாம ஏதோ பானம் கீனம் ஒளிச்சு வச்சிருப்பானோ? இவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டானே, அந்த அளவுக்கு இவனுக்கு விவரம் கிடையாதே. இவனே சரியான ஒரு முட்டா பையன். பையில அப்படி என்ன வச்சிருப்பான்? விளையாட்டு ஜாமான் எதுவும் வாங்கி வச்சிருப்பானோ? ஏம்மா அது சாரோஜனிக்கு. சாரோஜனிக்கு என்னப்பா? ஏம்மா அவளுக்கு கொடுக்கலாமே நீ ஒரு சேலை வாங்கிட்டு வந்தேம்மா. அப்படியா? இத சொல்லிக்கு எதுக்கு அப்படி தயங்கி தயங்கி நிக்கா? என்னது பொண்டாட்டிக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கானா? இவனாவது பொண்டாட்டிக்கு சேலை வாங்கியதாது. என்ன நடக்குங்க? இவன் சரியான முட்டாவே எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு விவரமா போய் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கா? அப்படி என்ன அவளுக்கு இப்ப சேலை அவசியம் வந்துச்சு? ஏய்யா ஆனந்தி, அப்படி என்னப்பா இன்னைக்கு விசேஷம்? தீபாவளி பொங்கல் கூட இல்லையே. ஓ பொண்டாட்டியே தான் ஆசைப்பட்டு கேட்டாளோ? இல்ல சித்தி, நான் தான் அவளுக்கு இது வரைக்கும் எதுவும் வாங்கி கொடுக்கலையே, நீ சேலை வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா? சரி சரி. இந்த முட்டாவைய சரியான விவரமா இருக்கானே. இது வரைக்கும் ஒண்ணும் வாங்கி கொடுக்கலனா சேலை வாங்கி கொடுக்கணுமாக்கோ? சொத்து அவிய கையில தானே இருக்கு, அதனால தான் புடவை வாங்கி கொடுக்காவ, நகை வாங்கி கொடுக்காவ, ரொம்ப ஆட்டம் போடியாவ. என் மவளுக்கு ஒரு கார் கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. இவியிட்ட கேட்டா அதெல்லாம் இப்ப அவசியம் இல்லைங்காவ. கொஞ்சம் அக்காட்ட இதை ஏத்தி விட்டு பாப்போம். எக்கா ஆனந்த பத்தியலா பொண்டாட்டிக்கு இன்னொன்னு கடையில போய் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானே? இல்லையே பத்ராளி, என் மகன் இப்படி எல்லாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏம்மா நீங்க இந்த சேலையை வச்சுக்கிடுங்கம்மா, நான் அவளுக்கு பிறகு வேற சேலை வாங்கி கொடுக்கேன். வேண்டாம் ஆனந்தி, அம்மைக்கு இப்ப சேலை வேண்டாம். அவளுக்கு நீ வாங்கிட்டு வந்தத அவளுக்கே கொடுப்பா. எக்கா உங்க வீட்ல மொத்தம் 4 மருமகளும் இருக்காளுவே. இப்படி ஒருத்திக்கு மட்டும் புருஷங்காரன் புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தா மத்தவி கேட்க மாட்டாங்களா? வீட்டுக்குள்ள இதால பிரச்சனைகள் வராதா? பேசாம ஆனந்த் சொன்ன மாதிரி இந்த சேலையை நீங்க வாங்கிடுங்கக்கா. என்னது? என்ன சேலை? யார் எடுத்துட்டு வந்தா? ஏல கூசுப்பு, அது ஒண்ணு இல்ல, நல்ல விஷயம்தான். என் மகன் ஆனந்திய பொண்டாட்டிக்காக ஒரு சேலை எடுத்துட்டு வந்திருக்கான். அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எத்தே இப்ப எதுக்கு அவளுக்கு தனியா சேலை எடுத்துட்டு வந்தார் குழந்தை? அவளுக்கு என்ன பிறந்த நாளா இல்ல கல்யாண நாளா? அண்ணி பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் இல்ல அண்ணி. இது வரைக்கும் நான் அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அண்ணி. அதுக்கு கூட்டு குடும்பமா இருக்க இடத்துல ஒருத்தருக்கு ஒண்ணும் இன்னொருத்தருக்கு ஒண்ணும் செஞ்சா நல்லாவா இருக்கும்? எத்தே நீங்க எப்பவுமே என்ன சொல்லுவீங்க? இது கூட்டு குடும்பம், எல்லாருக்கும் மொத்தமா தான் துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவீல்ல. குழந்தை மட்டும் என்ன பிரிச்சு தனியா அவளுக்கு மட்டும் துணி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏல கூசுப்பு, இத ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேசாத. ஏன் மகன் உனக்கு ஒண்ணும் தனியா செஞ்சது இல்லையாக்கா? கல்யாணம் ஆன புதுசுல கூட்டிட்டு வெளியே போகும்போதெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு தானே வாரியே. நான் என்னைக்காவது எதையாவது பத்தி கேட்டிருக்கேனா? பொம்பளை பிள்ளைகளு அது தேவைக்கு எதுவும் வாங்கிக்கணும்னு நான் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு தான் இருப்பேன். இப்ப நீ இது ஒரு பெரிய விஷயமா ஆக்காத. சாரோஜினி பிள்ளைய வெளியே கூட அவன் இது வரைக்கும் கூட்டிட்டு போனதில்ல, அவன் ஆசைப்பட்டதை அவன் வாங்கி கொடுத்ததும் இல்ல. இன்னைக்கு என்னமோ ஒரு சேலை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போட்டோம். எத்தே அவதான் இந்த மாதிரி குழந்தைன தூண்டி விட்டு எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டிருப்பா. குடும்பத்தை பிரிக்க பாக்குறாத்தே. அண்ணி நீங்க நினைக்க மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் தான் ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்தேன் அண்ணி. சரோஜினிக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் எடுத்துட்டு வந்தது அவளுக்கு தெரியவும் தெரியாது, அவ கேட்கவும் இல்லை. கேட்டுக்கிட்டியல குசுப்பு, இத நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு பேசாத. இவ்வளவு நேரம் அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டதே தப்பு. அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஆசைப்பட்டு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான், கொடுத்துட்டு போட்டோம். தினமும் அவளுக்கு நீ எதையாவது எடுத்துட்டு வந்து கொடுக்க. ஏன் புருஷன்ட்ட அன்னைக்கு சேலை எடுக்க போகணும்னு சொன்னதுக்கு நீங்க உடனே வந்துட்டு எல்லாருக்கும் மொத்தமா எடுக்கும்போது எடுத்துக்கன்னு சொன்னீங்கல்ல? எப்பலா சொன்னேன்? அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். ஓ அக்கா உன் கூட பிறந்தவ ஒருத்தி இருக்கா
சாரோஜினிட்ட கொடு. ஏம்மா நான் பண்ண தப்போ? சே இல்லப்பா, நீ ஒரு சேலையும் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்க, நீ நானே சந்தோஷம் தான் படியேன். சொல்லிவி 1000 சொல்லுவ, நீ கொண்டு போய் குடியா. சரிம்மா. ஏக்கா, என்னதான் இருந்தாலும் ஆனந்த் செய்யறது தப்புதான்க்கா. வீட்டுக்குள்ள 3 நாள் மர்மமா இருக்கும்போது ஒருத்திக்கு மட்டும் செய்யறது தப்பு. பத்ராலி நீ சொல்லிய சரிதான், அது நான் செஞ்சாதான் தப்பு. அவனும் பொண்டாட்டிக்கு அவனும் ஆசைப்பட்டு ஒண்ணு செய்யும்போது குறுக்கவே யாரும் நிற்க முடியாது. ஆனந்த் விஷயமா அப்படிதான். குசுப்பு பேசியது எனக்கு என்னமோ சரியா தெரியல. இல்லக்கா, எல்லாருக்கும் இருக்கிறது தானே, எங்களுக்கு செய்யல, அவளுக்கு மட்டும் செய்யாவலேன்னு நினைக்க. நானா செஞ்சேன், அவ புருஷன் செஞ்சிருக்கா. எனக்கே இந்த விஷயம் தெரியாது, அந்த சாரோஜினி பிள்ளைக்கும் தெரியாதான். என்னமோ தெரியல, ஆனந்த் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். மைனி புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம், வாங்கி கொடுக்கட்டும் மைனி, அதான் நல்லது. ஆமா குழந்தை, நீங்க சரியா சொன்னீங்க. சரி மைனி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். குழந்தை இருங்க, ரோசாவை சோறு எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு போங்க. ரோசா, ஏலா ரோசா. ஏக்கா, வீட்ல சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு, நீங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறியமே. ஏன் மர்மமா அங்க போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு உடனே வந்துருங்க தேன்னு சொன்னேன். நாங்க போனாதான் அவியல்வல சாப்பிடுவாவே, அதனால அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறியக்கா, வாரோம். அப்படியே சேர்ல பத்ராலி. மைனி போயிட்டு வரோம், பிற ஒரு நாள் வந்து சாப்பிடியும். சரி குழந்தை. என் மவளுக்காக ஒரு கார் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாவே, ஆனா அவிய மாவே மட்டும் பொண்டாட்டிக்காக சேலை எடுத்துட்டு வந்திருக்கான. சேலை அதை இவிய சந்தோஷமா வரவேற்பாவலாம். கார் மட்டும் வாங்கி தரதுக்கு ரூபா இருக்காது, செலவு பண்ண கூடாதும்பாவே. புடவை மட்டும் எடுத்து எடுத்து கொடுக்கலாமா? நாங்களே சும்மா யதார்த்தமா பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம், அதனால இன்னைக்கு இதை பார்த்துட்டோம். இதுக்கு முன்னால எத்தனை நாள் இந்த மாதிரி நடந்திருக்க யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்டவே புடவை மட்டுமா கொடுப்பா, நகையெல்லாம் அள்ளிட்டு வந்து கொடுப்பா. அவிய கையில சொத்து இருக்குல்ல, அதனால ஆடியாவே. இதுவே எங்களுக்குன்னா நாள் சம்பளம் மாச சம்பளம் பாவே. அவிய கையில சொத்து இருந்தவனே பணம் எல்லார் கையிலயும் விளையாடுது போல. அக்கா கிட்ட கேட்டா ஒரு பைசா கூட என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் பாவே. இன்னைக்கு தானே தெரியுது என்ன நடக்குதுன்னு. நடக்கட்டும் நடக்கட்டும், சொத்து என் கையில வந்த பிறகு தானே எல்லாருக்கும் இருக்கு. ஆனந்த் கையில ஒத்த ரூபா கூட ஒரு நாள வச்சிருக்க மாட்டானே, ஆனா சேலை எடுத்திருக்கா, ரூபா யாத்து வாங்கியிருப்பான். எப்படியோ புருஷனை பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்ந்தா சரி. நானே 2 பேரும் ஒழுங்கா சிரிச்சு பேசி கூட பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு கிடந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கு அவனே ஒரு சேலை எடுத்துட்டு போறான், எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படியே என்னாலும் புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழணும். அண்ணே, தலையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, அந்த எண்ணெய் பாட்டில எடுத்துட்டு வா, தலையில எண்ணெய் தேய்ச்சி விடி. என்னது எண்ணெயா? நான் அஜயும் கௌதமியும் கூட்டிட்டு கிரிக்கெட் விளையாட போறேன். எண்ணெல்லாம் தேய்ச்சா மூஞ்செல்லாம் வடியும், நாளைக்கு தேய்ச்சிக்கலாம். நாளைக்கு பள்ளிக்கூடம் போன பையனும் போனன்னு தேய்க்க மாட்டேன். வர வர தலையில ஒரு நாள் வச்சு விட்டு எண்ணெய் தேய்ப்பு கிடையாது. எண்ணெய் தேய்க்கனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஓட வேண்டியது. போ, அந்த கபாட்ல எண்ணெய் பாட்டில இருக்கு, எடுத்துட்டு வரியா? நான் கிரிக்கெட் விளையாட போறேன். இல்ல எண்ணெயை தேய்ச்சி வாரி விடி, அதுக்கு மேல போய் தொலை. எண்ணெயா வடியும், நான் போயிட்டு வந்து தேய்ச்சிக்கிடியே. எப்படி ஓடியா பாரு. வர வர அந்த பைலோட்ட சேர்ந்துட்டு ஒரே விளையாட்டு, ஒரு சொல் வார்த்தை கேட்கறது கிடையாது. முன்னால நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு என்னைய சுத்தி சுத்தி வருவேன். இப்ப என்னடா ஒரே விளையாட்டு, பயண விளையாட்டு. ஏ டோப்பமண்டே, எதுக்கு ஏசிட்டே கிடக்கா? நான் பேசுறது உனக்கு ஏசுற மாதிரி இருக்கும். ஓ, உன் பேச்சே இப்படிதானா? என்னது இப்படித்தானே? என் மோய் தலையில என்ன தேய்க்க மாட்டேங்க, அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா. என் மோளுக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா வாரி விடணும். நான் எண்ணெய் தேய்ச்சி விடி, கொஞ்சம் வாரி விட்டுறா டோப்பமண்டே, பின்னி விட்டுரு. ஆமா, நீ கையும் காலையும் கட்டி போட்டு சும்மா இரு, நான் கடந்து தலையை பின்னிக்கிட்டு வாரிட்டு கிடக்கேன். அப்படியே ஒன்னே மாதிரியே தலையை வச்சு போட்டுட்டே திரிவாங்களாம். பின்னு நம்மட்டா அப்படியே வச்சுக்கிட்டு வாழக்கா. சொத்த நேரத்துல பார்த்தா தலை விரிஞ்சு போய் கிடக்கும். முடியாது, சரியான கோரம்புல்லு. ஏ டோப்பமண்டே, பச்சை பிள்ளை எதுக்கு அப்படி பேசியா? ஆமா, பச்சை பிள்ளை பச்சை பிள்ளை. நீ தான் சொல்லணும், நான் தான் கேட்கணும். சரி டோப்பமண்டே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயமா? என்ன விஷயம்? அது வந்து உன் தங்கச்சி புருஷன் ஆனந்த் இருக்காருல, அவரு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயமா? என்ன விஷயம் பண்ணாரு? அவரு இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு 2000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருக்காராம். அவர் 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா டோப்பமண்டே, 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்காரு. உனக்கு எப்படி தெரியும்? அவரு வீட்டுக்குள்ள போறதுக்கு பயந்துட்டு திருட்டு மொழி முழிச்சிட்டே வெளியே நின்றுட்டு இருந்தாரு. கையில வேற மஞ்சள் கலர்ல ஒரு பை வச்சிருந்தாரா. நான் தான் இவர் இதுலயே நிக்காரு, எதுக்கு நீ போய் கேட்க போனேன். அப்பதான் என்கிட்ட உண்மையை சொன்னாரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு சேலை எடுத்துட்டு வந்தேன், வீட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்குன்னாரு. எதுக்கு பயமா? அவரு திருட்டுத்தனமா சேலை எடுத்துட்டு வந்திருக்காரு. யார்ட்டையும் சொல்லலையே, யாருக்கும் தெரியாதான். சர்ப்ரைஸ் கிஃப்டா. அப்படியா? ஏன் குழந்தைனா? எனக்கு தான் ஒரு குழந்தை டோப்பமண்டே. இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் இல்ல. அதான் டோப்பமண்டே, எனக்கும் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. சே, உனக்கு எதுக்கு வயிற்றுச்சலி?
இல்ல என் புருஷன் பென்சில் இது மாதிரிலாம் ஒரு நாளும் சர்ப்ரைஸ் பண்ணதில்ல. ஆனந்த் குழந்தை மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணியாரு, சர்பெக்சல் போடியாரு. அதான் கொஞ்சம் வைத்தச்சலா இருக்குது. அப்போ என் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி நீ பொறாம பிடிக்கிறியோ? அவ வாழ்க்கையை பத்தி நான் ஏன் பராம பிடிக்க போறேன்? சேலை அவளுக்கு மட்டும் வந்திருக்கு, நம்மளுக்குலாம் வரலையேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் சொல்லியே, இதான் பொறாம. அவளே இவ்வளவு நாள் சந்தோஷமா வாழியா வாழையிலேன்னு எனக்கே டவுட்டா இருந்துச்சு. இப்பதான் நீ இந்த வார்த்தை சொன்னோன்னு என் நெஞ்சில பால் வார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உனக்கு வைத்தச்சல் வந்துட்டு போல்க. டோப்பமேட்ட குழந்தை ஒரு மாதிரி இருக்காருன்னு நானும் தான் வருத்தப்பட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் நானும் ஒரு பொண்ணு இல்ல, எனக்கு ஒரு சேலை கிடைச்சா சந்தோஷமா இருந்துக்குமே, நீ கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உனக்கு சேலை வேணும் ஆசையா தான் புருஷன்ட்ட கேளு, இல்ல மாமியார்ட்ட கேளு. கிளவிட்டு கேட்டா உடனே வாங்கி தந்து தான் அடுத்த வேலை பார்க்கும். இந்த வீட்டில தான் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே வாங்க முடியலையே. சரி சரி, நீ சொன்ன நல்ல விஷயம் தான். இதுக்கு மேல என் தங்கச்சி பார்த்து பொறாம பிடிக்காத, போய் வேலை பாரு. பொறாம பிடிக்காத, என் புருஷன்ட்ட கேட்டு நானும் 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கி பாரு. நீ வா. ஆமா, நானும் தான் சேலை கட்டுவேன். என் புருஷன் பென்சில்கிட்ட கேட்டு நான் 2000 ரூபாய்க்கு சேலை வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு. பாப்போம் பாப்போம். இந்த நெட்டச்சி இப்படி சொல்லிட்டு போறா, 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கட்டிடுவாளோ? இவ எடுத்தா நான் மட்டும் எடுக்க மாட்டுவானாக்கோ, நானும் எடுத்தே ஆகணும். என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமை இல்லாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. குத்தால குளுமைகள் தேடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. ஏன் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமை இல்லாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. ஐயோ மாமா, மாமா வாங்க மாமா, சாப்பிடுறீங்களா? என்ன சரோஜினி, பாட்டுலாம் பலமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல மாமா, ரூம்ல ஒரே தூசியா இருந்துச்சா, தொடச்சிக்கிட்டே இருந்தேனா, அதான் போர் அடிக்காம இருக்கணுமே நீ பாட்டு படிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மாமா. ஓ அப்படியா, சரி சரி. சரி மாமா வாங்க சாப்பிடுவோம். சரி, இன்னைக்கு யார் சமையல் பண்ணது? அது வந்து குழம்பு அக்கா வச்சாவ, கூட்டம் பொரியலும் நான் செஞ்சேன். அப்போ சோறு பொங்கலையோ? சுவாறு இல்லாம எப்படி சாப்பிட முடியும், பொங்கியாச்சு. அப்படியா, வாங்க மாமா சாப்பிட போவோம். சரோஜினி உன்கிட்ட என்கிட்ட என்ன மாமா? அது உனக்கு ஒண்ணு தரணும். எனக்கா? ஆமா சரோஜினி, உனக்கு தான். ஐயோ மாமா எதுக்கு இப்படி பேசியாவ? எனக்கு என்ன தர போறவ? சரோஜினி உனக்கு பிடிக்காதோ? என்னது மாமா? நீ சமைச்சா நான் சாப்பிடுறேன். நீ வீட்டுல எல்லா வேலையும் பார்க்க எல்லாரு கூட இப்ப நல்லதா பேசிட்டு இருக்கா. நான் செய்யது தாரது எல்லாம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தெளிவா சொல்லுங்களா, நான் பதில் சொல்லியே. இல்ல நான் உனக்கு ஏதாவது வாங்கி தந்தா வாங்கிக்கிடுவியா? இதெல்லாம் என்ன மாமா கேள்வி? வாங்கிக்கிடுவேன். அப்படியா? ஆமா மாமா, என்னனாலும் நான் வாங்கிக்கிடுவேன். அப்படின்னா இந்த சரோஜினி உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன். என்னது மாமா, இதுல என்ன இருக்கு? வாங்கிதான் பாரா. தாங்க மாமா. எடுத்து பாரு சரோஜினி. ஹாய் சேலை. மாமா சேலை ரொம்ப அழகா இருக்கு. இது யாருக்கு மாமா? உனக்கு தான் சரோஜினி, அதான் கேட்டேன்ல, வாங்கிக்கிடுவியா நீ? என்னது, இந்த சேலை எனக்கா? ஆமா மாமா, இந்த சேலை யார் எடுத்துட்டு வந்தா? நம்ம வீட்டுல அத்தை எல்லாருக்கும் துணி எடுத்துருக்காவளோ? இல்ல சரோஜினி, நான் தான் உனக்காக கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். என்னது, நீங்களா? ஆமா சரோஜினி, நான் தான் உனக்காக போய் கடையில வாங்கிட்டு வந்தேன். வா வா என் அன்பே, என் வாழ்வின் பேரன்பே, வந்தாய் கண் முன்பே, இதை நிஜமா சொல்லன்பே. சரோஜினி, சரோஜினி மாமா. என்னாச்சு, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்க? சேலை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா, உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு யோசிச்சுட்டே வந்தேன். நல்ல வேளை உனக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கு. மாமா கடைக்கு போய் நீங்களே எடுத்தீங்களோ? ஆமா சரோஜினி. என்னால நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு மாமா. என்னாலையும் தான் நம்ப முடியல சரோஜினி. ஏன் மாமா, நீங்க தானே எடுத்தீங்க? ஆமா, நான் இது வரைக்கும் சேலை எடுக்க கடைக்கு போனதில்ல. எனக்கே ட்ரெஸ் எங்க அண்ணன் தான் எடுத்து தருவாரு. ஆனா இன்னைக்கு என்னமோ உனக்கு ஒரு துணி எடுத்து தரணும்னு தோணுச்சு. அதான் நானே ஜவுளி கடைக்கு போய் சேலை எடுத்துட்டு வந்தேன் சரோஜினி. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நீங்க எதை எடுத்துட்டு வந்திருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கும். அப்படியா? ஆமா மாமா, நீங்களே போய் எடுத்துட்டு வந்திருக்கீல்ல, நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேனா? சரி சரோஜினி, அப்ப இந்த சேலையை நீ கட்டு. மாமா எப்ப கட்டணும்? இன்னைக்கு ராத்திரி கட்டட்டுமா? இல்ல இல்ல, நாளைக்கு கட்டு, உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே மாமா? ஆமா சரோஜினி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சரி மாமா. நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன், நீ சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடுவோம்.
சரி மாமா, சீக்கிரமா வாங்க, எடுத்து வைக்கேன். மாமா எப்படி எனக்காகவே சேலை எடுத்துட்டு வந்தாவ? அவியலுக்கே துணி எடுக்க கடைக்கு போக மாட்டாவளா? ஆனா எனக்கு சேலை எடுக்க கடைக்கு போயிருக்காவே. அப்படின்னா மாமாக்கு இனி பிடிச்சு போச்சா? யாமினி அப்பவே சொன்ன அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்க. நீ நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்த உடனே அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டாரு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.